வெல்கம் பேக் டு வெண்பா மீடியா டெக். நமக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கான ஒரு பதிலாக தான் இந்த வீடியோ வரப்போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த மாதிரி மாடல் வந்து அதிகமாக செல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வந்து அதுக்கு நான் ஒரு தனியாக வந்து ஒரு பிடிஎஃபே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப அதிகமாக செல் ஆகிற மாடல் எது, ஸோ எங்களுக்கு அது மாதிரி சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து ஈஸியாக வந்து அந்த மாடலில் ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் வந்து மாடலை வந்து பண்ணி வந்து நாங்கள் சிஜி ட்ரேட்லேயோ டர்பஸ்குள்ளேயோ இதில் ஒன்று போடுவோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ வரப்போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெண்டு இதாக பிரிச்சுருக்கேன். பெஸ்ட்டு செல்லிங் 3D மாடல்ஸ் கேட்டகரியில் வந்து ரெண்டு கேட்டகரியாக நான் பிரிச்சுருக்கேன். ஒன்று வந்து அபோவ் ஆவரேஜ் மாடல் அண்டு இன்னொன்று வந்து பிலோ ஆவரேஜ் மாடலாக நான் வந்து பிரிச்சுருக்கேன். அபோவ் ஆவரேஜ்னால் 100ங்கிறது நார்மலான ஒரு இண்டெக்ஸ், சராசரியான ஒரு இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 100 விட அதிகமாக 100ஐயும் விட அதிகமாக செல்லாகிற மாடல்ஸ் எது, இல்லை அந்த 100க்கு உள்ள அந்த செல்லாகிற மாடல் எது அப்படின்னா மாதிரி பிரிச்சுருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அதிகமான செல்லிங் மாடல் இருக்கும்போது நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ரெண்டு இதுவுமே நான் காட்டுறேன். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாடல் கரெக்டாக வரும்னு பார்த்துங்க. அதே மாதிரி நல்லா விற்கிது அப்படிங்கிற மாடலில் நீங்கள் பண்ணி அதில் வந்து மொக்கையாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது செல் ஆகாது. பட் எவ்வளோ இது வந்து அதிகமாக இருக்கோ, செல்லிங் அதிகமாக இருக்கோ, அந்தளவுக்கு குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க. ஸோ குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஜி ட்ரேடரில் உள்ள டேட்டா, அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி தான் நான் இந்த பிபிடியை ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க போகலாம். ஓகே, அபோவ் ஆவரேஜ் மாடல் பார்த்தீங்கன்னா 100 விட அதிகமாக 100 மடங்கு 100% விட அதிகமாக செல் ஆகிற மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டில் வந்து கேரக்டர் அந்த ஹியூமன்ஸ் இருக்குது. ஸோ நார்மலாக மனிதர்கள் அது மாதிரி மாடல்லாம் வந்து அதிகமாக செல் ஆகுது. நம்பர் 1 இடத்துல இருக்குது. 100க்கு 170 இதில் வந்து மார்க்கில் வந்து அது இருக்குது. ஸோ அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் சம்மந்தமான 3D மாடல்ஸ். இது வந்து அதிகமாக செல் ஆகிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஈலேர்னிங் ஃபீல்டு வந்து நிறைய வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது. மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் ஆகட்டும், ஏஆர் வீடியர் ப்ராஜெக்ட் ஆகட்டும், எல்லாமே வந்து நிறைய டெவலப் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் வந்து அவங்க வந்து மாடல் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து நிறையா வந்து டைம் கன்சியூம் ஆகும். அதனால் வந்து அவங்க காசு கொடுத்து மாடல் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான மாடல் அதிகமாக செல்லாகிறதுக்கான இது ஒரு ரீசன். இதில் பார்த்திங்கன்னா டெஸ்ட் டியூப்பு, மைக்ரோஸ்கோப்பு, இது மாதிரி மெடிக்கல் சம்மந்தமான அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான அந்த கத்தி, ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் வரும். இது மாதிரி மாடல் நீங்கள் பண்ணி போடும்போது உங்களுக்கு செல்லாகிறதுக்கான வாய்ப்பு வந்து 124% வந்து அதிகமாக இருக்குது. 100 விட 24% அதிகமாகவே இருக்குது உங்களுக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சரல் எக்ஸ்டீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஆர்கிடெக்சர் விசுவலைசேஷன் பண்ணுறாங்க. அதாவது ஒரு பில்டிங், பெரிய பில்டிங் மாதிரி கட்டி, ஸோ அதை வந்து வாக் த்ரூ மாதிரி பண்ணணும். ஒரு இன்ஜினியர் வந்து பண்ணுறாரு, உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கும்போது அந்த எக்ஸ்டீரியர் ஒரு பில்டிங் பிளான் கொடுத்துருவாங்க. அந்த எக்ஸ்டீரியரில் நம்ம என்னென்ன வைக்கணும், இது இருந்தால் நல்லாயிருக்கும், ஸ்டோன் பெஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், அங்கே வந்து ஒரு கொடி படர்ந்து போகிறதுக்கான அந்த ஒரு ஆர்ச் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இது மாதிரியான மாடல்ஸை வந்து 3வது இடத்துல இருக்குது. டோரு, பில்லர், இது மாதிரி மாடல். சரி, ஸோ இந்த ஆர்கிடெக்சர் எக்ஸ்டீரியர் வந்து 3வது இடத்துல இருக்குது. இது மாதிரி மாடல் நீங்கள் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் பண்ணி போடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெப்பன் அண்ட் மிலிட்ரி சம்மந்தமான மாடல்ஸ். அது வந்து கன்ஸு, ஸ்வாடு, அதாவது வாள், இது மாதிரி வெப்பன்ஸு, அதே மாதிரி கன்ஸு, இது மாதிரியான மிலிட்ரி சம்மந்தமான மற்ற இதுவுமே வந்து கிரானைட்ஸு, இது மாதிரியான 3D மாடல்ஸுமே வந்து அதிகமாக செல் ஆகுது. இது வந்து கேமிங் இது மாதிரிக்கான அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து 4வது இடத்துல இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அனிமல்ஸ், கேட்டு, டாகு, இது மாதிரியான அனிமல்ஸோட 3D மாடலுமே வந்து உங்களுக்கு 5வது இடத்துல இருக்குது, அதிகமாக செல் ஆகுது. அதுக்கடுத்து வந்து ஸ்பேஸ், ராக்கெட்டு, டெலஸ்கோப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெட்டாவர்ஸ் அதுன்னு வந்து நிறையா வந்து வளர்ந்துக்கிட்டு வருது. அதனால வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடான 3D மாடல்ஸுமே நிறையா வந்து செல் ஆகும். இது வந்து நீங்கள் லோ பாலியாக பண்ணி போடும்போது இன்னுமே வந்து
அதிகமான செல் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸ்பேஸ் ரிலேட்டடான 3D மாடலுமே உங்களுக்கு பண்ண தெரிஞ்சுதான் நீங்கள் பண்ணி போடுங்க. ராக்கெட்டு, டெலஸ்கோப் இது மாதிரியான மாடல். ஸோ இன்னும் அந்த ஸ்பேஸ் ரிலேட்டடான என்னென்ன மாடல் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ரிலேட்டடான என்னென்ன இமேஜ் வருதோ அந்த இமேஜெல்லாம் எடுத்து மாடல் பண்ணி தூங்கி போடுங்க. அடுத்தது ஃபுட் ஐட்டம்ஸ். ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, பீஸா, ஸோ இது மாதிரி என்னென்ன ஃபுட் ஐட்டம் இருக்குது, என்னென்னலாம் ஈட்டபிள் இருக்கோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3D மாடலாக க்ரியேட் பண்ணி நீங்கள் போடலாம், டெக்ஸ்சர் பண்ணி போடலாம். போட்டிங்கன்னா உங்களுக்கு செல் ஆகிறதுக்குன்னு அதே வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ஃபர்னிச்சர் செட்டு. நீங்கள் ஃபர்னிச்சர் நார்மலாக ஒரு சிங்கிள் சேராக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் செட்டாக போட்டிங்க, ஒரு சோஃபா செட்டாக போட்டிங்கன்னா அதில் ஒரு லென்த்தாக இருக்கும், சைடில் ஒன்று இருக்கும், இங்கிட்ட ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு செட்டாக போடும்போது அது விற்கிறதுக்கான அதே வாய்ப்பு இருக்குது. ஃபர்னிச்சர்னு தனியாக இருக்குது. அது அடுத்து அந்த 100க்குள்ளே வர கேட்டகரியில் நான் வச்சுருக்கேன். ஏன்னா சிங்கிள் ஃபர்னிச்சர் செல் ஆகுறத விட ஃபர்னிச்சர் செட்டு செல் ஆகுறது அதிகமாக இருக்குது. ஏன்னா சிங்கிள் ஃபர்னிச்சரை வாங்குறதுக்கு பதிலாக எல்லாமே ஃபர்னிச்சர் செட்டாக வாங்க தான் பார்ப்பாங்க. ஏன்னா டக்குன்னு எடுத்து அவங்க இந்த விதமான மாடிஃபிகேஷன் பண்ணாமல் இன்டீரியர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உள்ளே எடுத்து வச்சுட்டு அவங்க ரெண்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால ஃபர்னிச்சர் செட்டு அதிகமாக செல் ஆகுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட் செல்லிங் 3D மாடலில் பிலோ ஆவரேஜ் மாடல்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன். 100க்கு உள்ளே இருக்க மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது தான் வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இதில் அதிகமாக செல் ஆகுறது வெஹிக்கிள் அதிகமாக செல் ஆகுது. காரு, பஸ்ஸு, வேனு, ஸோ இது மாதிரி மாடல்லாம் அதிகமாக செல் ஆகுது. அதுக்கு அடுத்தது ஆர்கிடெக்சர் டீட்டெயில்ஸ், டெக்கரேட்டிவ்ஸ், அதே மாதிரி ஒரு பெரிய மாடல் இருக்குன்னா அதில் சின்ன சின்ன பார்ட்ஸை நீங்கள் ஆர்கிடெக்சரல் சம்மந்தமான பார்ட்ஸை சின்ன சின்னதாக நீங்கள் மாடல் பண்ணி போடும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அதே வாய்ப்புகள் இருக்குது அவங்க. ஸோ அதனால் இதுவும் அதிகமாக செல் ஆகுது. அடுத்ததாக ஹவுஸ் ஹோல்டு கிச்சன் செட்டு, கெட்டிலு, ஸ்டவ்வு, ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஹோல்டில் வரும். இது மாதிரி மாடலில் நீங்கள் பண்ணி போடலாம். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாபி ரிலேட்டடான 3D மாடல், பேட்டு, பாலு, ஸோ இது மாதிரியான மாடலுமே அதிகமாக விற்கிது இந்த கேட்டகரியில். அதுக்கு அடுத்து வாட்டர் கிராஃப்ட் பார்த்திங்கன்னா போட்டு இது மாதிரியான மாடல் அதிகமாக செல் ஆகுது. பிளான்ஸ் அண்ட் ட்ரீஸ் அடுத்தடுத்துல இருக்குது. ஃப்ளவரிங் பிளான்ஸ், இன்டோர் பிளான்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய செல் ஆகுது. அதனால நீங்கள் அது ரிலேட்டடாக நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா அதையும் போடுங்க. அடுத்ததாக ஃபர்னிச்சர், சிங்கிள் ஃபர்னிச்சரை நீங்கள் போட்டிங்கன்னா அதுவுமே நான் சொன்னேன்ல அங்கே செட் ஃபர்னிச்சர் போட்டிங்கன்னா செட்டாக போடும்போது விற்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் நீங்கள் சிங்கிளாகவும் போட்டாலும் விற்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நான் இதுதான் பண்ணுவேன், எனக்கு அதிகமாக விற்க வாய்ப்பு இருக்குது, அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பண்ணாதீங்க. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக எல்லாமே செட் ஆகும். அடுத்து நம்ம அடுத்த கேட்டகரியில் எப்படியெல்லாம் ப்ரைஸ் செட் பண்ணணும், எப்படியெல்லாம் அதிகமாக விற்கிறதுக்கான டிப்ஸ்லாம் சொல்ல போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அடுத்து ஏர் கிராஃப்ட் அதேமாதிரி பிளைன், ஹெலிகாப்டர் இது மாதிரியான மாடல் அடுத்தடுத்துல இருக்குது. ஆர்கிடெக்சர் இன்டீரியர் சம்மந்தமான மாடல் பார்த்திங்கன்னா டிவி, லைட்ஸு, ஸோ இது மாதிரி இன்டீரியர் ஒரு வீடை விசுவலைஸ் பண்ண போகிறோம், இன்டீரியர் விசுவலைசேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவை, உள்ளே ஆர்கிடெக்சர் சம்மந்தமான என்னென்ன தேவை அதெல்லாம் இதில் வரும். இதே நேரத்தில் இந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியுமே இதிலே வருது, டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபோனு. ஸோ அதனால் ரெண்டுக்குமே 81 மார்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சம்மந்தமான பைப்ஸ் அண்ட் மெஷின்ஸு, ஸோ இது மாதிரி எல்லா மாடலுமே பார்த்திங்கன்னா பிலோ ஆவரேஜில் வருது. ஸோ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்க போனால் ஹவு டு ப்ரைஸ் யுவர் 3D மாடல் அப்படின்னு நம்ம போட்டுருவோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ மேக்ஸிமம் ப்ரைஸ் வைக்கணும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். ஏர்கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா $77. இதை விட நான் இங்கே கொடுத்துருக்கதை விட நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க, இதோட பிலோ வச்சுக்கோங்க, இல்லைனா இதே அளவுக்கு வச்சுக்கோங்க. இதை விட கம்மியாக கொடுத்துருந்தாலும் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் மாடல் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதிகமான ப்ரைஸ் இருக்கும்போது கரெக்டான நீங்கள் லோவாகவும் ப்ரைஸ் வச்சுட்டிங்கன்னா உங்கள் மாடல் குவாலிட்டி இல்லாதனால தான் லோவாக இருக்குது ப்ரைஸ் அப்படின்னு வாங்க மாட்டாங்க. அதுமாதிரி அதிகமாக இருந்தாலும் குவாலிட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருக்க ப்ரைஸை விட கம்மியான குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது வாங்காமல் போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால இதெல்லாம் ஆவரேஜாக செல் ஆகிற மாடலில் இந்த கேட்டகரியில் ஆவரேஜாக என்ன ரேட்டில் செல் ஆகுதோ, ஆவரேஜாக என்னென்ன ப்ரைஸில் உள்ளதோ அதிகமாக செல் ஆகுதோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நான் இங்கே எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட் $77, ஆர்கிடெக்சர் டீட்டெயில்ஸ் $67, வெஹிக்கிள் 66, ஆர்கிடெக்சர் எக்ஸ்டீரியர் 65, ஃபுட்டு 63, சயின்ஸ் அண்ட் மெடிக்கல் 62, கேரக்டர் அண்ட் ஹியூமன் 58, ஹவுஸ் ஹோல்டு 57,
கார் வந்து 55, வெப்பன் அண்ட் மிலிட்ரி வந்து 53, ஃபர்னிச்சர் வந்து 53. ஸோ இது பார்த்துங்க, இங்கே ஃபர்னிச்சர் வந்து 53, அதாவது சிங்கிள் ஃபர்னிச்சராக நீங்கள் போடும்போது $53 இருக்குது. இதே நேரத்தில் ஃபர்னிச்சர் செட்டாக போடும்போது நீங்கள் கம்மியான ரேட்டில் தான் போடணும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஏன்னா கம்மியான ரேட்டில் போட்டது தான் அதிகமாக செல் ஆகுது அப்படின்னு. அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஹாபி வந்து 51, இண்டஸ்ட்ரியல் வந்து 51, ஸ்பேஸ் வந்து $50, பிளான்ட் அண்ட் ட்ரீஸ் வந்து $48, ஆர்கிடெக்சர் இன்டீரியர் வந்து $48, அனிமல்ஸ் வந்து $45, எலக்ட்ரானிக்ஸ் வந்து $45, வாட்டர் கிராஃப்ட் வந்து $43, ஃபர்னிச்சர் ஆர்ட் வந்து $42. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்துங்க. நான் முன்னாடி கொடுத்த ப்ரைஸ் என்னென்ன கேட்டகரி, அதுக்கப்புறம் ப்ரைஸையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாடல் வந்து நமக்கு அதிகமாக செல் ஆகும், எது மாடலில் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும், நம்ம போடுற எஃபர்ட் டைமுக்கான அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து இதை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கேட்டகரி அண்ட் ப்ரைஸை நீங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து போட்டு வச்சுக்கோங்க இந்த வீடியோலேருந்து. அடுத்தது நம்ம ஸ்லைட் வந்து ஹவு டு மேக்ஸிமைஸ் யுவர் 3D மாடல் சேல் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்லைட் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிப்ஸு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னு பார்த்தா, செல் அட்லீஸ்ட் 100 மாடல். நீங்கள் வந்து 100 மாடலாவது உங்களோட டர்போஸ்கோட் அக்கௌண்ட்லேயோ இல்லை சிஜி ட்ரேடர்லேயோ உங்களுக்கு வந்து நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அதிகமான செல்லிங் வந்து அதிகமாக நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது 1லேருந்து 50 மாடல் இருக்கிறவங்களை விட 1.7 டைம்ஸ் வந்து அதிகமாக வந்து செல் ஆகுது. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 100லேருந்து 150 மாடல் வச்சுருக்கவங்களுக்கு அதிகமாக செல் ஆகுது. எப்படி யூடியூப்பில் வந்து அதிகமான வீடியோ, ஒரு நல்ல கண்டென்ட்டான நல்ல குவாலிட்டியான கண்டென்ட் வச்சுருக்க சேனலில் வந்து எப்படி யூடியூப் அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சஜஸ்ட் பண்ணுமோ, அதே மாதிரி இவங்க சிஜி ட்ரேட் ஆகட்டும் இல்லைனா வந்து டர்போஸ்கோட அவங்களோட அல்காரிதம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாராவது வந்து ஒரு மாடல் வந்து ஏரோப்ளைன் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுறாங்கன்னா அது வந்து அந்த கேட்டகரியில் சர்ச் பண்ணும்போது நம்ம மாடல் வந்து முன்னாடி எடுத்து காட்டும். ஸோ நம்ம 100 மாடல் வச்சுருந்தோம்னா இவர் நல்ல வேலைக்காரன் அப்படின்னு. ஸோ அதனால தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 100லேருந்து 150 மாடலாவது உங்கள்கிட்ட இருக்குன்னா தான் உங்களோட செல்லிங் வந்து அதிகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மாடல் விற்கிதோ விற்கலையோ நீங்கள் வந்து தொடர்ந்து மாடல் பண்ணி போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அடுத்ததாக வந்து ஃபோக்கஸ் ஆன் ஹை ப்ரைஸ் ஹை குவாலிட்டி மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிகமான ப்ரைஸ் உள்ள மாடலை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து $66 இருக்குன்னா இந்த மாதிரி மாடலில் ஃபோக்கஸ் பண்ணி அதே மாதிரி அதிக டீட்டெயில் இருக்கணும். இப்போ இந்த வெஹிக்கிள்னால் எடுத்துகிட்டீங்கன்னா $66 நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி அதுக்கான டீட்டெயிலுமே இருக்கணும். ஹெட்லைட்லேருந்து ஸோ டோர்லேருந்து எவ்ரிதிங் எல்லாமே வந்து அதிகமான டீட்டெயில் இருந்துச்சுன்னா அது வந்து அதிகமான செல் நடக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து எல்லா பையர்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க 3D மாடலில் வாங்க, அவங்க கொடுக்குற அதே மாதிரி ஹை ப்ரைஸ் கொடுக்க ரெடியாக இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா ஹை குவாலிட்டி எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் குவாலிட்டியான 3D மாடல் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து மாடல் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே இந்த அதிகமான விற்கிற கேட்டகரி, அதிகமான ரேட் இருக்க கேட்டகரியும் அதிகமான விற்கிற கேட்டகரியும் ஒன்றா இருக்கான்னு பார்த்துங்க. இந்த கேட்டகரியில் வர்றதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான ரேட்டு உள்ள கேட்டகரி அபோவ் ஆவரேஜில் வந்து இல்லை. ஸோ இந்த எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி கம்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாடல் தான் ஒர்க் ஆகும், இந்த மாடல் தான் வந்து சேல் ஆகும் அப்படின்னா கிடையாது. யாராருக்கு எந்த மாடல்னு எல்லா மாடலுமே தேவைப்படும். நார்மலாக நான் ஒரு பானை சட்டி போட்டேன், அதை கூட வந்து இன்னைக்கு வந்து ஒரு 500 பேர்கிட்ட இருந்து அதை ரொம்ப டவுன்லோட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்குமே எல்லா மாடலுமே தேவைப்படுது. ஸோ அதனால் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நீங்கள் பண்ணாதீங்க. பட் உங்களோட மாடல் வந்து ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் வந்து குவாலிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா விற்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டு. அப்புறம் ஆட் அட்லீஸ்ட் 5 to 9 ப்ரிவியூ இமேஜ். உங்கள் மாடலை வந்து ஸ்க்ரீன்ஷாட் ப்ரிவியூ இமேஜ் ஸ்க்ரீன்ஷாட் வந்து 5லேருந்து இல்லைனா 9 ப்ரிவியூ இமேஜாவது போடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிகமாக செல் ஆகிற வந்து இப்போ மாடல் வந்து 35லேருந்து 39 ப்ரிவியூ இமேஜ் உள்ள மாடல் வந்து 10 டைம்ஸ் அதிகமாக செல் ஆகுது அப்படின்னு அவங்களோட டேட்டா சொல்லுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 35 to 39 இமேஜ் நீங்கள் வளைச்சி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ, என்னென்ன குவாலிட்டியான டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களோ எல்லாத்தையும் ஜூம் பண்ணி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வந்து அதை அப்லோட் பண்ணும்போது அங்கே வாங்குறவங்களுக்கும் ஒரு மன திருப்தியாக இருக்கும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குவாங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு செல்லிங் வந்து அதிகமாக நடக்கும், 10 டைம்ஸ் அதிகமாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 4வது பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. உங்களோட வந்து மாடலில் வந்து நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2-3 மாடலாவது நீங்கள் வந்து சாம்பிள் மாடலாக
ஃப்ரீயாக கொடுங்க. உங்களோட இதில் வந்து ஃப்ரீயாக லிஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து வாங்குறவங்க வந்து உங்களோட ஒர்க்கை வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா காசு வந்து ஒரு $50 இருந்தாலும் அது பெரிய அமௌண்ட்டு தான். அவ்வளோ காசு கொடுத்து வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் நல்ல ஒர்க்கராக, உங்களோட ஒர்க் ஃப்ளோ நல்லா இருக்கா, உங்களோட மெஷ் ஃப்ளோ நல்லா இருக்கா, நீங்கள் டெக்ஸ்சர் நல்லா பண்ணியிருக்கீங்களா, ஸோ உள்ளே என்னென்ன கேட்டகரியில் இருக்குது, இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போ தான் தத்து தடுமாறி வர்றீங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களோட ஃப்ரீ மாடலை பார்த்தே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க உங்களுக்கு வந்து வேலை தெரியுமா தெரியாதா அப்படின்னு. ஸோ அதனால் 2-3 மாடல் ஃப்ரீ மாடல் நல்லா பண்ணுவேன் அப்படின்னா 2-3 மாடல் ஃப்ரீ மாடல் போஸ்ட் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு உங்களுக்கு மற்ற மாடல் வந்து செல் ஆகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இவ்வளோ தான் நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து வேணும்னா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. நான் ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு இதாக காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அது. ஸோ இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அதுக்கப்புறம் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அடுத்து வந்து இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணாவே உங்களுக்கு எந்த மாதிரியான மாடல் வந்து அதிகமான செல் ஆகும், எந்த மாதிரி மாடலில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்த கேள்விக்கான பதில் இது வந்து கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வந்து டவுட் இருக்குன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து நீங்கள் நேரடியாக என்கிட்ட கேட்கலாம். நான் உடனுக்குடன் பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் ஏதாவது ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். நிறைய பேர் மாய வீடியோ நிறையா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம மெயினாக வந்து நம்ம சேனலை வந்து நிறையா ஸ்ப்ரெட் பண்ணணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட யாரெல்லாம் தெரிஞ்சு யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களுக்கும் நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் அவங்களுக்கும் இருக்கும், எனக்கும் ரொம்ப வந்து பயனுள்ளதாக இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.